ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டுக்கு இந்த வருஷம் இந்த விநாயகர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். போன டைம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தது, சங்கு வச்ச மாதிரிலாம் இருந்துச்சு. நான் வந்து நைட்டு தான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். காலையில் வந்து போக முடியல. காலையில் தான் வீடெல்லாம் தொலைச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் காலையில் போக முடியலை. அதுக்கு நான் பூ மார்க்கெட்டும் போக முடியலை. இங்கேயே பூ வாங்கிட்டோம். பூவோட ரேட்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஏன்னா விசேஷ நாள் வந்துட்டாலே நம்மளுக்கு பூ அதிகமாக கிடைக்கும், ரேட்டும் அதிகமாகிடும். அப்புறம் இந்த மாக்கோலம்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்போ தான் இந்த மாக்கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் வாசலில் போடலாம் அப்படின்ட்டு இதை முடிச்சுட்டு நான் வாசலுக்கு போகிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னவே வந்து டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நல்ல நேரம் வந்து 9:15லேருந்து 10:15 வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதில் சாமி கும்பலான்னு அதுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நிறைய முகூர்த்தம், வீடு பால் காய்ச்சறது, அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது, தாலி பெருக்கி போடுறதுன்னு 2-3 ஃபங்க்ஷன், எல்லாம் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதனால் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே நான் வந்துட்டு கொண்டக்கடலை செய்வேன், அப்புறம் தேங்காய் கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை செய்வேன். கொண்டக்கடலை இப்போ யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பையே வேக வச்சு அதையே செஞ்சிடுறது. சாமிக்கு மாலை மாதிரி கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு பூ கட்டினேன். ஆனால் சாமிக்கு வந்து ரொம்ப சின்னூண்டாக இருந்தது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. அந்த ரோஸையும் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்படியே பூவெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின மாதிரி தான் இருந்தது. நம்ம மார்க்கெட்டில் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். இங்கே வந்து நம்ம ஈவினிங் போய் நைட்டு போய் வாங்கினால பூவெல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. அப்புறம் எருக்கம்பூலாம் பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக தான் இருந்தது. இதையே வாங்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. விளக்கெல்லாம் வந்து காலையில் தான் ரெடி பண்ணேன். எல்லாத்தையுமே நான் நாள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சூப்பராகவே நான் சாமியை கும்பிட்டாச்சு. சிம்பிளாக கும்பிட்டுட்டேன் நான். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சிறப்பாக நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ட்ஸ் தான் எனக்கு ஓடிடுது, லாங் வீடியோ மேக்ஸிமம் போக மாட்டேங்குது. லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் திரும்பவும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.